உங்களுடைய சேனல்ல வியூஸ் போகணும்னு ஆர்வமா இருக்கிறீங்களா? உங்களுடைய சேனல் பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க என்னென்ன உங்க சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த வார்த்தையை என்டையர் வீடியோவில் நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சேனல்ல ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதை பற்றி தான் பார்க்க போறோம். இனி வந்துட்டு இந்த வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்றது ஹெச். சேனல் ஹெச் அப்படின்னா நீங்க அந்த வார்த்தையை எடுத்து இதுல போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் அப்படின்றது பார்க்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணணும்னா எல்லோ டாலரை கொடுத்துருவேன். எனக்கு கிரீன் டாலர் வந்தாதான் எனக்கு காசு கிடைக்கும். ஸோ எல்லோ டாலர் வந்தா காசு கிடைக்காது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இலைமறை காய்மறையா தான் பேசி ஆகணும். சரி, ஓகே. நீங்க உங்க சேனல் ஹெச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்களை நீங்க கையாண்டு இருக்கிறீங்க? உங்க சேனல் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன, யார்கிட்டையும் லாகின் பண்ண கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு அடுத்தது, ஸோ இங்க நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க, என் சேனலுடைய பாஸ்வேர்டு டீட்டெயிலாம் அனுப்புறேன், நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதுவா அனுப்புறாங்க. ஸோ நான் ஒரு யூடியூபர், என்னை பார்க்குறீங்க, ஓகே தான். ஸோ ரொம்ப ஓகே. பட் ஒருத்தர் என்னமா செஞ்சிருக்காரு, அவருக்கு யாரோ ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் பார்த்துருக்காரு, அவர் பெருசா வீடியோ போடல, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட வந்து அவரோட சேனல் லாகின் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்றதுல நம்ம விழிப்புணர்வா இருந்துடலாம். ஏன்னா லாகின் பாஸ்வேர்ட்லாம் நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து இருந்துடலாம். ஆனா இன்னொரு பக்கம் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இது போல வந்துட்டு நிறைய ஸ்பான்சருக்கான டீட்டெயிலை இணையதளத்துல தேடி இருக்காரு. அதனால இவருக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவருடைய சேனலுக்கு நிறைய லிங்க் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இவருடைய சேனலை ஹெச் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெச் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க மாயம் ஸ்டுடியோன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? அதை போய் பாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஸ்பான்சர் லிங்க் அப்படின்றது ஒன்று வந்திருக்குது. இவருடைய டீம்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க லாகின் பண்ணி வச்சிருக்காங்களே அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஹெச் பண்றவன் அவருக்கு வந்துட்டு இந்த லிங்க் அனுப்பிட்டான். லிங்க் அனுப்பின உடனே இங்க டீம்ல இருக்கவங்க ஸ்பான்சர் தான் என்னன்னு சொல்லிட்டு லிங்கை கிளிக் பண்ண உடனே டோட்டலா சேனல்ல இருக்கிற வீடியோலாம் வந்து டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்குது. வேற ஏதோ வீடியோ வருது. இந்த கிரிப்டோலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எலான் மஸ்க் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வீடியோ தூக்கி அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் உழைச்ச சேனல் போச்சேன்னு சொல்லி அவர் வந்துட்டு பயந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் இந்த WH ஒயிட் ஹெச் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம சேனல் பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத இடங்கள்ல உங்களுடைய மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்றது, அதுவும் குறிப்பா நீங்க சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்களா, அதுல கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடியை பிரைவேட்டா வச்சுக்கணும். அதை நீங்க லாகின் பண்றது, ஃப்ரெண்டு மொபைல்ல லாகின் பண்ணி பாக்குறது, இல்ல வந்துட்டு பப்ளிக் டொமைன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் பப்ளிக்ல போயிட்டு நீங்க வந்து ப்ரௌசர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரௌசர்ல பாக்குறது, இல்ல வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு ஒய்ஃபை ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அங்க போயிட்டு லாகின் பண்றது. இப்போ வரைக்கும் இந்த செல் எனது பழைய செல்லு, இது என் பழைய செல்லு. இந்த செல்லுல கூட நான் ஏதாவது வந்துட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதே கிடையாது. நான் இன்னைக்கு வீடியோ போடலினாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு போட்டுக்கிறேன். நான் அதை இதுல தான் கனெக்ட் பண்ணி நான் போட்டாகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்பொழுது சிலர் இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு பப்ளிக் வெளியில வந்துட்டு அவங்க டேட்டா கேபிள்ல இருந்து சார்ஜ் போடுறது, அதாவது டேட்டா கேபிள்னா அடாப்டர் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு இவங்க சார்ஜ் அப்படின்றது வந்து போடுவாங்க. இதனால கூட சில விஷயங்கள் ஹெச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுல குறிப்பா என்ன ஆகும்னா, சிலர் வந்துட்டு அவங்களுடைய மெயில் ஐடியை ஏதேதோ தேர்ட் பார்ட்டி சைட்ல லாகின் பண்ணுவாங்க. இப்படி லாகின் பண்ணும் போது ஸோ அங்க பாஸ்வேர்டு டீட்டெயில் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த மெயில் ஐடி தெரிஞ்சாலே போதும், அவங்க ஏதாவது லிங்க் அனுப்புறது, அதை அனுப்புறது, ஸ்பான்சர் அனுப்புறது அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இதுல காட்டுறேன் நான். எனக்கு எத்தனை வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. அவ்வளோ மெயில் வரும் ஸ்பான்சருக்கு. எனக்கு வந்துட்டு இந்த சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அப்பயே எனக்கு வந்துட்டு 50,000 கொடுக்குறேன், 1,00,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீட்டு கட்டு விளையாடுற அந்த குரூப்ல இருந்து எனக்கு நிறைய மெயில் வந்தது. அப்புறம் நம்ம ஊர்லயே புடனி மேலேயே அடிச்சு, நீ இனிமே நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுட்டாங்க. இங்க பாருங்க, இத இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி கிளிக் பண்ணிடலாம். ஆனா அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு என்னன்னா, இவர் வந்து நம்ம ஆளுங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இது கிடையாது. ஸோ தப்பானவங்களை காட்டிடக்கூடாது. அப்புறம் அவங்க பார்த்து, யோ என்னையா உனக்கு எதுக்கோ நான் மெயில் பண்ணா நீ என்ன வந்துட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி. அது எப்படி வரும்னா வச்சுக்கோங்களேன், நாங்க வந்துட்டு ஒரு கேமிங் கம்பெனி வச்சிருக்கிறோம், ஸோ அதெல்லாம் ஒரு டைம் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் ரீசெண்டாக வந்துச்சுங்க, ரீசெண்டாக வந்துச்சு, கண்டிப்பாக வந்துச்சு. இதுதான் நினைக்கிறேன். இல்லையே, எதுவும் இல்லையே. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் கொலாட்ரல், அதாவது வந்துட்டு கேப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த கொலாபரேஷன் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி மெயில் வந்து எனக்கு இதில் வந்து என்ன சொல்லிடுறேன், இஃப் யூ ஓப்பன் இட் டு இட் இஸ் ஐடி டு பி ஹாப்பி டு ஸ்டெண்ட் டீட்டெயில் ஹியர். அதாவது இந்த மெயிலை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன், நம்ம வந்துட்டு நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தலைவர் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கு, ஸோ அதுலேயும் வந்துட்டு வரும் மெயில் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இவன் எவனே தெரியாது, நீ வாங்க கொலாபரேஷன் பண்ணிக்கலாம், வாங்க கொலாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு லிங்க்கும் உங்களுக்கு மெயில் மூலிமா வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணவே கூடாது. அது வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எதில் வந்தாலும் சரி, அதை டச் பண்ணவே கூடாது. ஸோ டோன்ட் டச். லிங்க் வந்துட்டு அன்னோன் இடத்துல இருந்து கிளிக் பண்ணவே கூடாது. அந்த ஆஃபர் கீஃபர் எது வந்தாலும் சரி பண்ணாதீங்க. ஒருவேளை நான் என்னதாங்க பண்றது, இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்துன்னா அப்புறம் எப்படி நான் அதை அக்செப்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நல்லா பாருங்க, ஏதாவது வந்துட்டு டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கா, அல்லது வந்துட்டு அவங்க ஃபைல் மாதிரி அனுப்பியிருக்காங்களா, அல்லது அவங்க வந்துட்டு ஸோ வெறும் பேசுறாங்களா. இப்போ எனக்கு பேசுறவங்க நார்மலாக பேசியிருக்காங்க, கான்வர்சேஷன் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்தது அவங்க ஏதாவது லிங்கை கொடுத்து, சார் இந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களுடைய சேனல் கூட இதுக்குள்ள போங்க, எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள போங்கன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்களுடைய வெப்சைட் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. முதல்ல உங்களுடைய மெயில் ஐடிக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அது போட்டால் தான் சேனல் ஓப்பன் பண்ண முடியும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ் கீ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கவரி மெயில் ஐடி போட்டு வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த இங்கே நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நம்பர் கேட்கும். அதே நம்பர் நீங்கள் எந்த டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற நம்பரை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ அது உள்ளே போகும். இந்த மாதிரி என்னென்ன செக்யூரிட்டி ஃபியூச்சர் இருக்கோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸ்பான்சருக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா இப்போ இந்த மொபைலில் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு ரேண்டமான மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இதில் நீங்கள் இதுக்கு கொடுத்த மெயில் ஐடியே கொடுக்காதீங்க. அதாவது யூடியூப் சேனல் கொடுத்தீங்க அந்த மெயில் ஐடியே கொடுக்காம ரேண்டமாக ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டம்மி மொபைல் லோக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொபைலில் மொபைல் சிம்முக்குமே எதுவும் போடாமல் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி, இல்லை வந்து அது கூட கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது ஒரு சிம்மை போட்டு அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சேஃப். இதில் எதுவுமே லாகின் இருக்கக்கூடாது, எந்த டீட்டெயிலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் சேஃப். அப்படி இல்லைன்னா ஹெச் பண்ணிடுவாங்க. ஹெச் பண்ணிட்டா மொத்தமாக வந்துட்டு அவ்வளோதான், காலி ஆகிடும். இப்போ விளையாட்டாக இருக்கலாம், இதில் என்னடா காசு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் போன டைம் நானும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வரக்கூடிய பணத்தை பற்றி யோசிச்சு பார்த்தா அது ஒரு காலம், இலையுதிர் காலம் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், உங்களுடைய சேனலை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யாராவது ஆஃபருக்கு அனுப்புகிறாங்க, அது அனுப்புகிறாங்கன்னு தொற்றாதீங்க. ஸோ வந்துட்டு அப்படி ஏதேனும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா உடனடியாக நீங்க கஸ்டமர் கேருக்கு, அதாவது வந்துட்டு நீங்க யூடியூப் ஹெல்ப் சென்டருக்கு பார்த்தீங்களா, வேற ஒரு மொபைல்ல போயிட்டு யூடியூப் ஹெல்ப் சென்டருக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு நீங்க உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உடனே வந்துட்டு அவங்க டக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. என்னென்ன டீட்டெயில் வேணுமோ உங்களுடைய சேனலுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லிங்கை வச்சு நீங்க பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எதையும் கிளிக் பண்ணலனாலே இங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த லிங்கையும் நீங்க தொடலினா பிரச்சனை கிடையாது. பாஸ்வேர்டை நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. இந்த வந்துட்டு பேரா போட்டுக்கிட்டு 1 2 3 பேர் பைய இல்ல மொபைல் நம்பரு இந்த மாதிரி போடுறது வந்துட்டு வேலை பார்க்கக்கூடாது. ஆல்பபெட் இருக்கணும். ஸோ வந்துட்டு சில வந்துட்டு கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கணும். ஸோ டாலர் சிம்பிள் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க போட்டு ஒரு பாஸ்வேர்டு அப்படின்றது வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நீங்க காட்டுறேன். எங்கப்பா என் குட்டி சீட்டா காணும். டேபிள் வர குட்டியாயிட்டே போகுது. இல்லை நான் தான் எல்லா பொருளும் இங்கே எடுத்து வைக்கிறேன்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் சேர்த்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சேனலை பாதுகாப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த வீடியோ விழிப்புணர்வுக்காகவும் அவேர்னஸ்க்காகவும் மட்டும்தான். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ நம்ம மக்கள் அவங்களுடைய சேனலை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு பாதுகாப்புக்காக, மக்களுடைய விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.